ஆரம்பிக்கலாமா? ஹாய், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? மார்னிங் டிஃபன்லாம் முடிஞ்சிச்சா? என்னடா இது மார்னிங் டிஃபனை ஆஃப்டர்நூனுக்கு கேட்குறான்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் ஒர்க் பிஸிங்கிறதுனால வீடியோஸ்லாம் வந்துட்டு அதிகமாக போடவே முடியல. நிறைய வேலை, இதில் உடம்பு வேறு அப்பப்போ கெட்டு போகுது. இப்போ கூட எடிட் பண்ணவே இல்லை, அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கூட எடிட் பண்ணாமல் அப்படியே நான் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி வச்சுருந்தது. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன், ஒரு 12 மினிட்ஸ் வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதை பேசி அப்போது அதை ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் வந்துட்டு நான் அந்த டைம் இது பண்ண தம்ப்நெயில் பிக்சர்ஸ்க்காக ஒரு 4-5 பிக்சரை ஆட் பண்ணி அப்புறம் அந்த வீடியோவை போஸ்ட். ஆரம்பிக்கலாமா? குட் மார்னிங், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் 2 நாளாக இங்கே மழை. நான் இல்லாதப்பெல்லாம், அதாவது நான் பாட்டி கண்டோலன்ஸ்க்கு போயிட்டு அங்கே இங்கே போக வேண்டி இருந்துச்சா, வீட்டில் சரியாக இல்லைல்ல, அதனால் அப்போ மழை வந்தப்போ நான் இங்கே இல்லை. ஆனால் நேற்று நான் வர்றப்பவே 10-10:30 மணிக்கு காலையில் வந்தேன். ஆனால் வர்றப்பவே நல்ல மழை தான் வந்துட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தா செடிங்கள்லாம் நல்லா க்ரோ ஆகிட்டாங்க. முன்னாடியே க்ரோ ஆகியிருந்தாங்க, இப்போ மழைக்கும் அதுக்கும் அவங்களுக்கு குசி ஆகிடுச்சு இல்லையா. இதை பார்த்தா தான் எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. பாருங்களேன், ஃபுல்லாக இப்போ இதை பாருங்கள். நான் அப்புறமா நான் எதனால் ஹாப்பியானேன் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், மிளகாய் செடியெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. கற்பூரவள்ளியை இப்போ தான் க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அடினியமுக்கு மழை தேவையில்லை, அதிகமான தண்ணியே தேவையில்லை. இன்னும் பூ குறைஞ்சிருவாங்க. வெயில் இருக்கிறப்ப தான் இவங்க அதிகமாக பூப்பாங்க. மூங்கில் பாருங்களேன், கீழே இருந்து எல்லாம் கட் பண்ணி விட்டதுனால கீழே இருந்து இப்போ தலைய ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியோ ஒரு 2 செடி காப்பாற்றியாச்சு. இது எதுக்குன்னா, புது வீடு கட்டினா அங்கே கொண்டு முன்னாடி வைக்கணுங்கிறதுக்காக என் பையன் அம்மா அதை எப்படியாவது காப்பாற்றிடுமா அப்படின்னு சொன்னான். முன்னாடி நல்லா இருந்துச்சு, நான் கவனிக்காததுனால எல்லாமே காஞ்சி போச்சு. இங்கே பாருங்களேன், அந்த ரணகல்லையும் கட் பண்ணிட்டேன், ரொம்ப வந்துருச்சு. இங்கே பாருங்களேன், இதுவும் கட் பண்ணலாம் செம்பருத்தி, ஆனால் பூ எடுத்துகிட்ருக்கு, மொக்குகளும் இருக்குது. அதனால் வேண்டாம், எல்லாம் அறுவடையான பின்னாடி. மொக்கு இருக்கிறப்ப எப்பவும் கட் பண்ணக்கூடாது செடிங்களை. அது நம்மளை நாம் இது பண்ணுற மாதிரி, குழந்தை இருக்கிறவங்கள எப்படி நாம் ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி. இங்கே பாருங்களேன், நெய் மிளகாய் சொன்னேன்ல, நான் பார்க்கவே இல்லை. பார்த்தா இன்றைக்கி பார்த்தா கீழே உள்ள கீரையெல்லாம் இருந்தது, எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். எடுத்து பார்த்தா 2-3 பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், சக்கரவள்ளி கொடி இங்கே இருந்து இப்படியே போயிருக்காங்க. இது ஆலோவேரா. இதுவும் ஃபுல்லாக இந்த அரைக்கீரை வந்ததுலேயே எல்லாம் மூடிடுச்சு. இங்கேயும் அரைக்கீரை ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், பெரண்டை நல்லா க்ரோ ஆகிருக்கு. 2-3 இது வந்துருச்சு. இன்னொரு 2-3 நாள்லேயே கூட இதை கட் பண்ணி துவையலோ சட்னியோ வைக்கலாம். மிளகாய் செடி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் இன்னும் நான் கொஞ்சம் மாற்றி வைக்கணும், அப்போ தான் நல்லா வரும். வேறு பாட்டில் இங்கே பாருங்கள், ட்ராகன் வச்சுருக்கேன். அது இப்போவே தலையாது, ஏன்னா இப்போ மழை இல்லையா. ட்ராகனுக்கு இந்த ஆலோவேராக்கெல்லாம் மழை அதிகமாக தேவைப்படாது. பாலைவனத்தில் தானே அதிகமாக இருக்குது. பாருங்கள், மணி பிளான்ட் தலை, இந்த இலைகள் 2 இருந்தது, இப்போ 4 ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், மொசக்காது, இதையும் க்ளூம் பண்ணணும். இதுக்கெல்லாம் இதை நம்ம எப்படி பதப்படுத்தி காய வச்சு எடுக்க முடியும்னு தான் தெரியல. காய மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம். இது மருத்துவ குணம் உள்ளது தான். இதை நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா ஆகும். இதை எப்படி பதப்படுத்துறதுன்ட்டு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா. இங்கே பாருங்கள், ரெயின் லில்லி. இது எவ்வளோ காஞ்சிருந்தது தெரியுமா. என் சன் கேட்டால், அம்மா என்னம்மா இப்படி காய வச்சுட்ட அப்படின்ட்டு. நான் அப்போவும் சொன்னேன், இது மழை வந்தால் தலைஞ்சிரும், உள்ளே கிழங்குருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ மழைங்கிறதுனால பூ பூத்துருக்கு. இங்கேயும் பாருங்களேன், ஒரு தலை இருந்துச்சு இல்லையா அந்த மணி பிளான்ட்டில், இப்போ 2 தலை வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த சுடுகாட்டு பூ, இதுக்கு பேர் நானும் பார்க்குறேன். வரிசையில் வரும், யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு மிளகாய் செடி தான்.
இதில் சுண்டக்காய் செடியெல்லாம் நிறையா வருது. சுண்டக்காயோ கத்திரிக்காயான்னு தெரில. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி எப்படியோ ஒன்று வந்துருச்சு நல்லா. இதை காப்பாற்றுறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. என் தொண்டை சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் தக்காளி செடி வந்திருக்கு, நிறையா வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடுங்கி போட்டாங்க. இங்கே பாருங்களேன் பப்பாளி செடியில் ஒரு 2 மட்டும் விட்டுருக்கேன். ஏன்னா இங்கே பெரிய பாட்டு இல்லை இல்லையா, அதை எங்கள் சின்ன மாமியார்கிட்ட கொடுத்தா அவங்க கொண்டு போய் அவங்க கார்டனில் வச்சுருவாங்க. அதனால் அப்புறம் இங்கே ஒரு மிளகாய் செடி. இப்போ பாருங்கள் மல்லிகைப்பூ செடி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா மழை வந்திருக்கிறதுனால நிறைய மாமியார் வீட்டில் இருந்துச்சு, சின்ன மாமியார் வீட்டில். அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போது அதை வந்து க்ளூம் பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒரு பாட்டில் வைக்கணும். மருதாணி பாருங்கள் எவ்வளோ நல்லா தளைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு தடவை கூட இதை பறிக்கவே இல்லை, பறித்து ஒரு நாள் வைக்கணும். இங்கே பாருங்கள் தூதுவளை கட் பண்ணி சொன்னேன் இல்லையா, கட் பண்ணி விட்டுருந்துட்டு பாருங்கள் எவ்வளோ தளைஞ்சிருக்கு. இன்னும் வரிசையாக எல்லாமே தளைய ஆரம்பிச்சிடும். இந்த குக்கும்பர் தான் வந்து இன்னும் காய் கொடுக்குமாங்கிறது தெரியல. கொடுக்கும் தான் நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ பூ இருக்குது. ஏன்னா வெயில் காலம் முடிஞ்சது இல்லையா, எப்போவுமே குக்கும்பர் இருந்துட்டு தான் இருக்குது, அதனால் கொடுக்கும் தான் நினைக்கிறேன். பாருங்கள் சங்குப்பூ இதில் நிறைய இருக்குது. இப்போது எப்படியும் ஒரு 10 பூவாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னை ஏமாற்றிட்டாங்க. மீஷோவில் ஒரு 10 கலர் இருந்துச்சு, 180 ரூபாயோ என்னமோன்னு சொல்லி இந்த சங்குப்பூ விதைகள் இருந்துச்சு. கலராக இருந்துச்சுன்னு ஆசைப்பட்டு வாங்கினேன். ப்ளூ கலர் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது தான். மற்றது ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு, எல்லோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அது வந்து வாங்கி விதை போட்டால் எல்லாம் ப்ளூ தான். இப்படியெல்லாம் கூட மனுஷங்க ஏமாத்துறாங்க. நம்பி வாங்குகிற ஒரு இடத்துல வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து யாருக்கும் தெரியறதில்ல. ஆனால் எல்லாரையும் சொல்ல முடியாது. மீஷோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்களுக்கெல்லாம் வந்து மீஷோ தான் பெஸ்ட் ஆப்பாக இருக்குது. இப்போ நானும் நிறையா அதில் தான் ட்ரெஸ்ஸஸ், சாரீஸ் எல்லாமே எடுத்துருக்கேன். இந்த பூ வந்து டெய்லி ஒரு 3 பூ, 2 பேர் இருந்தால் 6 பூ போட்டு அந்த பூவை டீ வச்சு குடித்தா ரொம்ப நல்லது, சுகருக்கு எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இன்னும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. நானும் என் ஹஸ்பண்ட் தானே, இன்னும் அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடாது, வராது. ஆனால் வந்து எனக்கு அதுக்கு தகுந்த மருத்துவ பொருட்கள் எல்லாம் நான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், க்ரூம் பண்ணி எடுத்த கற்பூரவள்ளி எவ்வளோதான் இருக்குது. இது இருக்கும் போல் ஒரு 5-6 கிலோவுக்கு மேலே, 6-7 கிலோவே இருக்கும். இதை நான் வேஸ்ட் பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இத்தனை நாளும் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு உடம்பு இல்லை, சரியில்லாதனால அது பாட்டுக்கு வரும், கட் பண்ணி எரிஞ்சிடுவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கட் பண்ணி போடுவேன் எடுத்து வைக்கலான்ட்டு காய வச்சு. ஆனால் அது காய மாட்டுது. இதை எப்படி பதப்படுத்தி வைக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம். ஒரு பாட்டில் ஃபுல்லாக பெரிய பெரிய கற்றாழையாக வந்து எல்லாம் அந்த பாட்டை உடச்சி வெளியில் வந்துருச்சு. பாட்னா இந்த க்ரோ பேக் இருக்கு இல்லையா, அதில் வச்சுருந்தது. குட்டியாக ஒரு செடி வச்சுருந்தது. இப்போ எவ்வளோ பெருசு வந்துருச்சு. நிறைய எடுத்து குப்பையில் போட்டாச்சு. இந்த 2-3 மட்டும் அப்படியே ஓரத்தில் போட்டு வச்சேன், நல்லா இருந்துச்சு. இப்போ காய ஆரம்பிச்சிருச்சு. அதையும் ஒரு பாட் வாங்கி திரும்பி வைக்கணும். இங்கே பாருங்களேன், ரணகல்லி இதுவும் இருக்கும் 1 கிலோவே. இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் போய் வாங்கினா காஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படியாவது பதப்படுத்தி எடுத்து வைக்கணும், யாருக்காவது ஹெல்ப் ஆகும். இதை ஏன் வந்து நானும் ஒரு சின்ன விஷயம் நினச்சிருக்கேன், அது கரெக்டாக தப்பான்னு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து ரெடி பண்ணி பவுடர் பண்ணி இதை கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அப்படியே நேச்சுரலாக ஆர்கானிக்காக இதை வந்து ஒரு ரேட் கொடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு விற்க முடியுமா? இல்லை உங்களுக்கு தான் யாருக்காவது தேவைப்பட்டா சொல்லுங்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள், பப்பாயா இதுவும் இந்த செடியும் இந்த பவுடரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். வேம்பு கஷாயம் மாதிரி நம்ம இதை எவ்வளோ குடிச்சிருக்கோம் கொரோனா டைமில் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இது இன்னும் மருத்துவம். இது எல்லாமே மருத்துவம். இது கீழாநள்ளியும் அப்படி தான், எல்லாம் வேரோட மேல் பகுதி, அதாவது தலையில் மேலே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதுங்கெல்லாம் இந்த பப்பாயா இதெல்லாம் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டோன்னா அந்த பவுடர் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த கீழாநள்ளி கிட்னி ப்ராப்ளம், கல்லீரல் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் சரி பண்ணி, ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கூட சரி பண்ணி கொடுக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து ஆனால் வந்து ஒரு சித்த மருத்துவரோ, ஹோமியோபதி டாக்டர், அலோபதி டாக்டரோட கன்சல்ட் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது அளவு தெரியாமல் நம்ம எடுத்துக்கிறதுனா அதுலேயும்
ஆபத்து அதிகமாக இருக்குது. அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். யாரும் கன்சல்ட் பண்ணாத எதுவும் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? எதுவுமே அளவுக்கு மீறினா நம்ம நஞ்சு. இது வந்து திருநீற்று பத்திரி, சப்ஜா சீட்ஸ் நாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது. இது வந்து சப்ஜா சீடு நிறைய எடுக்க முடியாது இல்லையா, அது கடையில் கொஞ்சம் 100 கிராம் வாங்கினாவே போதும். இது இந்த தலையை பவுடர் பண்ணி வச்சுட்டாலும் இது மருத்துவ குணம் தான். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு வீக்லி ஒன்ஸ் கீரை கொடுத்துரும். இப்போது இந்த ஒரு 10-15 நாளாக நான் வந்து இந்த கீரையெல்லாம் பறிக்க முடியாமல் சிச்சுவேஷன் மோசமாக இருந்தது இல்லையா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போக வர, அப்புறம் இங்கே வீடு கட்டுற இடத்துக்கு போக வர, அப்படியே இருந்ததுனால நிறைய க்ரோ ஆகிடுச்சு. மழை வந்ததுனால சீக்கிரம் எல்லாம் பெருசாகிடுச்சு. அதான் இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு 2 பொரியலுக்கே ஆகும். மாமியாருக்கு பாதி கொடுத்துருவேன், எனக்கு பாதி. இது வந்து கோவத்தலை, அது கொஞ்சம் தலைஞ்சிருந்தாங்க, அதையும் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் இந்த அரைக்கீரையை கொஞ்சம் பருப்பில் போட்டு அது ஒரு கடையில் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கே. இப்போது இந்த பூவை வேறு கட்டணும். இது மாமியார் வீட்டில், சின்ன மாமியார் வீட்டில் நிறைய பூக்குது இப்போது 2 நாளாக. அவங்க கொடுத்தாங்க நைட்டு, எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால கட்டலை. இப்போ கட்டி வைக்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணும். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. உங்கள்கிட்ட நான் கெஞ்ச மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேட்க மாட்டேன் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வந்து என்னோடய தன்மானத்தை வந்து நான் இது பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. அது எனக்கு கர்ப்பமாக திமுறா, நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் வந்து எனக்கு அது சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை இதுவோ முக்கியம் கிடையாது. எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, நான் வந்து ஒர்க் போடுறேன், எவ்வளோ டைம் எடுக்கிறேன், இதுக்கெல்லாம் வந்து நான் வேலை நேரத்துலையும் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சதை தான் பண்ணுறேன், என்னோடய எண்ணங்களை தான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுக்காக நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்தணும், நீ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் கேட்டுறாதீங்க. உங்களோட இஷ்டம் தான், கமெண்ட் பண்ணுறது பண்ணாததும். நான் சொல்கிறது சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள் வச்சிருக்கு குக்கும்பர், சூப்பரில். அப்போ வரும் எப்படியும். ஆனால் வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க, வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. வந்து சாப்பிட்டா சாப்பிடட்டும், சாப்பிட்ட வரைக்கும் மீதி இருந்தால் நம்ம சாப்பிட்லாம், இல்லைன்னா விடுவோம். அவங்க பசிக்காக வரவங்க வந்து சாப்பிட்டு போட்டது போக மிச்சம் இருந்தால் நாம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சூப்பரில். இன்றைக்கி மருதாணியை கட் பண்ணிடலாமா, கட் பண்ணி அரைச்சி வச்சுருவோமா? ஆனால் நிறைய வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், செம்பருத்தி என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கு. நம்மளோட வாராகி அம்மாவுக்கு உகந்த பூ, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க பிள்ளையாருக்கு உகந்த பூ. ஆனால் என்னால் இன்னும் கோயிலுக்கு தான் போக முடியறதே இல்லை. எப்போது டக்குன்னு போனால் பிளான் பண்ணி போகணுன்னா எங்கேயுமே இது வரைக்கும் போக முடியறதில்ல. ஆனால் போவேன், கண்டிப்பாக போவேன். அந்த கடவுள் என்னை கண்டிப்பாக கூப்பிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே பாருங்கள் சங்குப்பூ, இது நிறைய டீக்கு ஃப்ரெஷ் டீ வச்சு குடிக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு நாளில் நான் வச்சு குடித்ததில்லை. எல்லாம் எடுத்து கொண்டு போய் அப்படியே நிழல்ல காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்களும் வேலை பண்ணுங்கள். அப்படியே பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.